இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்போட லோகோவை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் உள்ள லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து போர் அடிச்சிருக்கும். ஒரு சின்ன சேஞ்சுக்கு உங்கள் ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதே நேரத்தில் அந்த லோகோட கலரை சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? பொறுமையாக இந்த வீடியோ முதல்ல இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்போட லோகோவை எப்படி நம்ம மாற்றுறது, அந்த லோகோக்கு பதிலாக லோகோட கலரை சேஞ்ச் பண்ணலாம், அதே நேரத்தில் உங்கள் ஃபோட்டோவை அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐகான் சேஞ்சர் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் இருக்கும், நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும், அதாவது இந்த அப்ளிகேஷன் எல்லாமே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச், டெக்கோரேட், ஃபில்டர்னு இருக்கும். இதில் சேஞ்சுன்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஐகான் இருக்குது, கேலரி இருக்குது, ஐகான் பேக் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபில்டரில் என்ன இருக்கும் பார்க்கலாம். ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சமான கலர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கலரை சூஸ் பண்ணுறேன், நான் அதை ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே லோட் ஆகும். ஸோ இதில் எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ வாட்ஸ்அப்போட லோகோ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த ஐகான் சேஞ்சர் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ அருமையான அப்ளிகேஷன், உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ஸ்அப்போட லோகோவை எப்படி நம்ம மாற்றுறது, அதுக்கு பொறுமையாக இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் நிறைய குறைகள் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.